ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஒரு 2-3 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வெளியவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வெளியவே வச்சாலும் கெட்டு போகாத மாதிரி சிம்பிளான பொருட்களை வச்சு எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. பொன்னாங்கண்ணி துவையல் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்த்தாமல் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க. நம்ம நிறைய பொன்னாங்கண்ணி கீரை இருக்கிறப்ப கூட மறுபடியும் தேங்காய் பருப்புலாம் சேர்த்தணும்னா அதிகமாகிருங்க. ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்குங்க. பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்துறப்ப சீக்கிரமாக கெட்டு வந்துடுங்க. நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. வாங்க இது இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் காஞ்சதும் நான் ஒரு 3 வரமிளகாயை 2ஆக கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா காரமாக இருக்குங்க. அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் சேர்த்துனா சேர்த்திக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்திட்டு மல்லி விதைகள் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா நம்மளுக்கு வறுவட்டு வந்துருச்சுங்க. மணம் வர கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற பொன்னாங்கண்ணி இலையிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம மல்லி சட்னிக்கு எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி பெரட்டி கட்டி விட்டோம்னா நம்மளுக்கு எந்த எண்ணெயிலேயே மல்லி இலை எப்படி சுருண்டு வருதோ அதே மாதிரி நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு 1 நிமிஷத்துலேயே நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு இதுலேருந்தே தண்ணி வந்துடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. மல்லி இலைகள் மாதிரியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே. பொன்னாங்கண்ணி ரொம்ப ரொம்ப சத்து மிகுந்த கீரைங்க. பொன்காண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாளைக்கு நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு பொண்ணு போல் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளை இளமையாக வச்சுட்டுருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இந்த கீரை. போய் இந்த அளவுக்கு புளி நம்ம இதோடவே சேர்த்து வதக்கலாங்க. பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வதங்கின உடனே கீரை நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. நம்மளுக்கு எண்ணெயிலேயே போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடு ஆறி வரட்டுங்க. கீரை நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ நம்மளுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கீரை நம்மளுக்கு எவ்வளோ கீரை இருந்துச்சுங்க. ஆனால் கொஞ்சமாக வதக்கணுன்னே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இதில் இப்போ நம்ம சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம அதை ஒரு மிக்சியில் வச்சு தண்ணி சேர்த்தாமையே ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி சேர்த்தாமையே நம்மளுக்கு நல்லா ஒன்றும் பாதியமாக அரவட்டு வந்திருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்மளுக்கு சீக்கிரம் அரவட்டு வந்துருங்க இந்த கீரை. பாருங்கள், நல்லா நைஸாக நம்மளுக்கு அரவட்டு வந்துருச்சுங்க. நம்ம திரும்ப தாளிக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. திருப்பி அந்த வதக்கின வாணலிவே நான் வச்சுக்கிறேங்க. இப்போ வாணலி சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போது தாளிப்புக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சைக்கடலை பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உளுந்தம் பருப்பு அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. நம்ம இது எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்சுக்கிற
சட்னி கலவை வந்து இதில் சேர்த்து வதக்கலாங்க. நல்லா சூப்பராக மணமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு வேணாலும் நம்ம இதோட சாதத்தை சேர்த்து இதே மாதிரி வடக்கல்ல சூடு பண்ணி கலந்து எடுத்து போட்டு போகலாங்க. நல்லா சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் நம்மளுக்கு இருக்குங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாங்க. தான் நம்ம சூடானதையும் ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா 1 வாரம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. நம்மளுக்கு சூப்பரான சுவையான பொன்னாங்கண்ணி கீரை துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.